எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. யூடியூப் இஸ் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். அப்ப அங்க என்ன இருக்கு, அங்க ஒரு வீடியோ இருக்கு. ஒருத்தவங்க தப்பு பண்ணா அது கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ ரீசெண்டாக கோலிவுட் ஆக்டர்ஸ்க்கு ஃபேன் சண்டை போடுறதை விட யூடியூபர்ஸ்க்கு சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்குன்னு இருக்கிற சில ஃபேன்ஸ் வந்து என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம சண்டை போட்டு சாவுறானுங்க. இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. இது வந்து காலங்காலமா நடக்கிறது தான் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள. பட் இப்போ ஒரு 2-3 வாரமா ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. நான் இதை வச்சு மில்க் பண்ண போறது இல்லை. பட் ஓவராலா போடுற கண்டென்ட்ஸ் நம்ம கிட்ட எப்படி கன்வே ஆகுன்றத நான் இந்த வீடியோல பத்தி பேச போறேன். பாத்தீங்களா, கபோர்ட் வந்து பார்த்தேன், பழைய கண்ணாடி இருந்துச்சு. சும்மா போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வீடியோல நான் 3 விஷயத்தை பத்தி கன்ஃபார்ம் பேசி ஆகணும். ஸோ பிரியாணி மணி ஃபான் ஏ டு டி இப்போ ஜேகே சத்யா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஒரு கான்டெக்ட் வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். பாக்குற நம்ம எதுக்கு பாக்குறோம், ஏன் பாக்குறோம்னே தெரியாம நமக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரான யூடியூபர் அந்த வீடியோ போடுறாங்கனாலே நம்ம அதை பாக்குறோம். என்ன கான்டெக்ட் சொல்ல வராங்கன்றதை கேட்காமலே நம்ம அந்த வீடியோ பாக்குறோம். நார்மலான வீடியோ இப்படி பண்ணா கூட பரவாயில்ல. பட் ஒரு கான்ட்ரவர்ஷியலான வீடியோ, அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் சொல்ல போற வீடியோ அப்படின்னா எங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும், என்ன கான்டெக்ட்னு தெரிஞ்சுட்டு பார்க்கணும். பட் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச யூடியூபர், அவங்களுக்கு பிடிக்காத யூடியூபரை பத்தி ஒரு வீடியோ போட்டாலே போதும், பாப்கார்ன் எடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு ஜாலியா இருக்கானுங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது யூடியூபர்ஸ்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கடைசியில பார்த்தோம்னா யூடியூப் இஸ் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். இந்த மாதிரி என்ன கான்டெக்ட்னே புரியாம சில பேர் வீடியோ பாக்குறதுனால அதை நிறைய பேர் கிட்ட போய் தப்பா கன்வேவும் பண்றாங்க. ஆனா அதை வச்சு ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியாஸ்ல தப்பாவும் போர்ட்ரே பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. எங்க போய் முடியும் அப்படின்னா, ஒரு யூடியூபர் ஒரு ரீசனுக்காக ஒரு மெசேஜ் அந்த வீடியோல சொல்லியிருந்தா அந்த மெசேஜை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே அவங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணி இன்னொரு வீடியோ மூலியமா இந்த மாதிரி பர்சன்ஸ் வியூஸ் அண்ட் லைக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காகவே சோஷியல் மீடியாஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கே வெள்ளையன்னு சொல்லியமா அலையணும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். எனக்கு தெரிஞ்சு இங்க 70% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூபர் 25 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா அது அப்லோட் ஆகி வெறும் 1 மினிட் தான் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளேயே அந்த கமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ, ப்ரோஸ் கண்டென்ட் இஸ் ஃபயர், ப்ரோஸ் வாய்ஸ், ப்ரோஸ் ஸ்கிரிப்ட், ப்ரோஸ் எடிட்டர் இப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லயுமே பெரிய பெரிய வாரம் நடக்கும். ஹூ ஹேட் திஸ் யூடியூபர் லைக், ஹூ லவ் திஸ் யூடியூபர் லைக் அப்படின்ட்டு என்னென்னவோ பண்ணுவானுங்க கமெண்ட்ல. பட் வீடியோல என்ன சொல்லியிருக்கோமோ அதை தவிர எல்லாமே பண்ணுவானுங்க. எனக்கு அதான் புரியல, எப்படி 25 நிமிஷம் வீடியோவை நீ வந்து என்னதான் நீ வந்து 3x 5xன்னு வச்சு பார்த்தாலும் 1 நிமிஷத்துல பார்த்து முடிஞ்சிட முடியுமா? அப்படி நீ பார்க்க முடிச்சாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உனக்கு புரிஞ்சிருமா? அது எப்படி போட்டு 56 செகண்ட்ஸ் ஆகும், 1 மினிட் ஆகும், 2 மினிட் ஆகும் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட், செகண்ட் கமெண்ட், ப்ரோ எஸ் ப்ரோ கரெக்ட், அவங்க நீங்க சொல்ற இப்படிதான் ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ நான் சப்போர்ட். என்ன வீடியோவே பார்க்கல நீங்க, அவன் பண்றது தப்பு தான் ப்ரோ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ இப்படி வீடியோ பார்க்க முன்னாடியே எல்லாத்தையும் சொல்றீங்க. அப்ப எதுக்கு அவர் அங்க வீடியோ போடணும் எனக்கு புரியலையே. அவர் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தங்க ஒரு யூடியூபர் வந்து 25 நிமிஷத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ 1.5 ஹவரோ இந்த மாதிரிலாம் டைம் எடுத்து வீடியோ பண்ணா நீங்க வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. அப்ப அங்க என்ன இருக்கு, அங்க ஒரு வீடியோ இருக்கு, என்ன வேல்யூ அது வந்து ப்ரொவைட் பண்ணுது? நீங்க வந்து ஸ்கூல் டைம்ஸ்ல இல்லைன்னா ஏதாவது சன் நியூஸ், ஏதாவது நியூஸ் சேனல்ல வந்து லைவ்ல பாத்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து மழை பெஞ்சா சன் நியூஸ்ல லைவ்ல வச்சு பார்ப்பேன் யூடியூப்ல. அந்த டைம்ல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பொண்ணு ஐடி வச்சுட்டு, ஹாய் பிரியா, அவங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா, டேக் கேர், தலைவலியா. இது யூடியூப் லைவ். நான் அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா சூப்பரா டே. அதாவது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டா கடைசியில் ஜிபேல போய் மெசேஜ் பண்ணுவீங்க. அதாவது இப்ப ஜிபேலையும் பிளாக் பண்ணிட்டா லைவ் போய் பார்த்தா லைவ்ல போய் மெசேஜ் பண்ற புது ஆப்ஷன் இது. நைஸ், வெரி நைஸ். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். ஏன்னா இங்க எல்லாருக்குமே கமெண்ட்ஸோட பவரே தெரிய மாட்டேங்குது. கமெண்ட்ஸால என்ன பண்ண முடியும்? பிகாஸ் கமெண்ட்ஸ் போடுறது நம்ம ஆடியன்ஸ் பாக்குறது. ஸோ நம்ம தான் யார் ஒருத்தர் ஒரு கிரியேட்டர் வந்து என்ன பண்ணாலும் அதை என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு நம்ம வந்து புஷ் பண்றோம். we have that power, so we are the ones who raised them up and we have the power to bring them back. ஓகேவா? இப்போ எனக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு அது ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும், எல்லா காமன் பீப்புளுக்கும் அதுதான். நீ ஏன் இப்படி கேட்குற, நீ ஏன் இது மாதிரி பண்ற, நீ இது மாதிரி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லறதுக்கு ரைட்ஸே இல்லை. நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அது நீங்க தாராளமா கேட்கலாம். அதுக்கு தான் கமெண்ட் செக்ஷன்
கன்க்ளூஷன்ன்றது ஒன்று இருக்கு. பிகாஸ் நீங்க சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு ஸ்ட்ரைட்டாவே மெசேஜ் பண்ணாலும் உங்களை இக்னோர் பண்ண முடியும், அது பண்ண முடியும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண முடியும், அது வேற. பட் ஒன்ஸ் கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இருக்கு அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் அந்த கிரியேட்டர் படிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கமெண்ட்ஸை படிக்கிற என்ன மாதிரி ரெகுலர் பீப்புள், நான் எல்லா வீடியோஸும் கமெண்ட்ஸ்ல படிப்பேன். அது இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்க ரெகுலர் பீப்புள் நீங்க ஒரு வேல்யூபிளான கமெண்ட் போட்டீங்கன்னா அதை பார்த்து ஓகே இப்படியும் இருக்கு, இது மாதிரி ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. தவிர நீங்க ப்ரோஸ் கண்டென்ட், ப்ரோஸ் ஃபயர், ப்ரோ ஸ்கிரிப்ட், ப்ரோஸ் வாய்ஸ்ன்ற மாதிரி போட்டா என்னப்பா பண்ண சொல்ற? நம்ம தான் இது பண்ணாலும் நம்ம கீழேயும் தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி தப்பா நான் எதுக்கு சொல்லலை. நீங்க தப்பா தான் எடுத்துப்பீங்க எப்படியோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க தப்பு பண்ணா அது கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க தான் நல்லது பண்ணும் போது தூக்கி விட்டீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க தப்பு பண்ணா கேட்டு அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன் மூலியமா தான் காட்ட முடியும்னு நான் சொல்ல வரேன். புரிகிறதோ? புரிந்தால் சரி. கன்க்ளூஷன்றதுல அதான் வீடியோ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுல என்ன முடிவு இருக்கு, அதுல என்ன நீங்க கேதர் பண்ணிக்கிறீங்கன்றது தான். அப்படியே தான் நீங்க கேதர் பண்றீங்கன்ட்டு நம்ம பார்த்தோம்னா அதான் இல்லை. எதுக்கு மத்தவன் குடும்பத்துக்குள்ள போயிட்டு மத்தவன் அடிச்சுக்கிறத நீங்க கண்டென்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? அவனே ஆல்ரெடி அடிச்சுட்டு தான் இருக்கான். உங்களுக்கு கண்டென்ட் இல்லாததுக்காக மத்தவங்க இதுல போயிட்டு நீங்க கண்டென்ட் ஆக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூடியூபர் இல்ல ஒரு பெரிய 2 யூடியூபர்ஸ்க்கும் இதே மாதிரி ஏதாவது சண்டை அதே மாதிரி நான் அதை பத்தி எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் பத்தி பேசினாலும் இதே தான் நடக்கும். அவனும் அதை என்னன்னு எடுத்துக்க மாட்டான், என்ன கதைன்னு புரிஞ்சுக்க மாட்டான். சும்மா அவர் இவர் தான், அவர் தான், இவங்க சண்டை, இவங்க அவங்க லிங்க், சம்மந்தமே இல்லாம ஏதோ பண்றீங்கடா, என்ன சொல்ல வராங்கன்றதே புரிஞ்சுக்காம மோஸ்ட் ஆஃப் த பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நான் எதுக்கு இங்க சொல்றேன்னா, these thingsலாம் like need to be changed. You have to think deeply.